இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 9th சயின்ஸில் தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேர்ட் மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து போர்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வெப்பம், யூனிட் 8 ஒளி, ஸோ இந்த 2 லெசன் வந்து ஃபிசிக்ஸில் வந்து வரும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 15, அதுக்கடுத்து யூனிட் 16. பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 24, யூனிட் 23. ஸோ இந்த 2 லெசன் வந்து வரும். ஒவ்வொரு லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் 7 வெப்பம், இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 90 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வெப்ப கடத்தல் வரையறு, இது வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன்? இந்த தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் கோடை காலங்களில் மக்கள் ஏன் நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள்? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து கொஷின் தன்வெப்ப ஏற்பத்திறன் வரையறு, இந்த கொஷின் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் சப்டிவிஷனில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th கொஷின் வெப்ப ஏற்பத்திறன் வரையறு, இதுவும் வந்து 5 மார்க் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சப்டிவிஷனில் வந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷினும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்து விரிவாக விடையளி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் நீரின் நிலை மாற்றங்கள் யாவை? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கணக்குகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 8 ஒளி, பேஜ் நம்பர் 102. ஸோ சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும், காரணம் கூறுக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷின் சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன, இந்த கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது, செகண்ட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக விடையளி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேர்டு கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின், ஒளியின் பயன்பாடு கேட்பாங்க. அதுக்கடுத்து சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து தேர்டு ஃபோர்த்து ரிப்பீட்டட் கொஷின். ப்ராப்ளம்ஸில் வந்து உங்களுக்கு செகண்ட் ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரிலாம் அழகு 15 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 185 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வேறுபடுத்துக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷினும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா 2 மார்க்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து விரிவாக விடையளி, இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் சிந்தனை வினாக்கள், இதை வந்து தேர்டு ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 16 பயன்பாட்டு வேதியியல் லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 200 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் கார்பன் தேதியிடல் என்றால் என்ன, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் மயக்கமூட்டிகள் என்றால் என்ன, அதனோட வகைகள் வந்து கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் தடயவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவை? ஸோ இந்த கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து விரிவாக விடையளி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. யூனிட் 23 பொருளாதார உயிரியல், இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்
அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 297 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின், இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் யாவை? இந்த கொஷின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், காய்கறி தோட்டங்களின் வகைகள் கேட்டிருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷின், காளான்களை பதப்படுத்தும் 2 முறைகளை கூறுக. இந்த கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து விரிவாக விடையளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் 5 மார்க்லையும் 8 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டு. ஃபோர்த்து கொஷினும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட்டு கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. யூனிட் 24 சூழ்நிலை அறிவியல். இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 311 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்டு கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட், 7th 8th கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து விரிவாக விடையளி. ஸோ இதில் செகண்ட் கொஷின் ரிப்பீட்டட் கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் தருக. ஸோ இதில் செகண்ட் கொஷின் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க.